அன்பான தமிழர்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட காதல் இந்த நொடி உங்ககிட்ட வந்து நேரில் பேசினா என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன காரணங்கள், என்ன விளக்கங்கள், என்ன விஷயங்கள் உங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா. நிறைய பேச விரும்புகிறாங்க. ரொம்ப சீக்கிரம் உங்ககிட்ட வந்து ஓகே உங்ககிட்ட வந்து அவங்க இந்த நொடி பேசுனாங்க அப்படின்னா, நான் ஒரு ரெட்ரீட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரம் நம்ம வந்து வெளியில் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் நிறைய ட்ராமா போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் இப்போ ஹீல் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ கவலைப்படாத, நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வெளியில் போக போகிறோம், அதுக்கான பிளான் தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா. ஒரு சிலருக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, குழந்தைங்களால சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீ தான் எனக்கு முக்கியம், இந்த காதல் தான் முக்கியம், அதனால் நான் அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கான பிளானோட வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் அவங்க வந்து உங்களை பார்த்தோன்னே சொல்ல போகிறது. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேர் வெளியில் போக போகிறோம், அங்கே போய் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து ஃபேமிலி இஷ்யூ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன், இல்லைனா குழந்தைங்க ரிலேட்டாக இஷ்யூ போயிட்டுருக்கு, ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு நிச்சயமாக வந்து நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஸ் யுவர் எக்ஸ், ட்ரூ லவ். ஸோ the time has come to clear your energy. ஸோ ஒரு சிலருக்கு யாராவது எக்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அதை எடுத்துக்க வேண்டாம். உங்கள் பர்சன் அதான் சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது எக்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடு, ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனுக்கு வரும். மேபி நீங்கள் வந்து இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து இன்னும் காதலை சொல்லலை அப்படின்னா, இப்போ அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு உண்மையான காதல் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, அதனால் நான் ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் ஹீல் பண்ணிட்டு வரேன், நீ உன்னோட எக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஹீல் பண்ணிட்டு வாங்க, நாம் வந்து வெளியில் போகலாம், நம்மள இந்த காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு இந்த ரிலீஸ் யுவர் எக்ஸ் வந்து ஒரு கைடன்ஸ், இல்லைனா ஒரு வார்னிங். திரும்ப உங்கள் எக்ஸ் யாராவது வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு டாட்டா பை பை சொல்லணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். இங்கே இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் ஸ்டில் லெட்டிங் கோ ஆஃப் மை எக்ஸ். மேபி உங்கள் பர்சனுக்கு ஏதாவது எக்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்க அந்த எக்ஸை ரிலீஸ் பண்ணலான்னு அர்த்தம். அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது, சரியா? இது இங்கே வந்து பாட்டம் டெக்கில் அது ரொம்ப கிளியராக இருக்குது. ஐ எம் ஸ்டில் ரிலீஸிங் த எக்ஸ். அவங்க வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, அந்த சில்ட்ரன் அந்த மாதிரி ட்ராமா இருக்கிறதுல கண்டிப்பாக எக்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும், அதை இன்னும் கம்ப்ளீட்டாக அவங்க விட்டுட்டு வரல, மேபி இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ட்ராமா இருக்குது. அவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன உங்ககிட்ட என்ன சொல்ல போகுது, அந்த கன்றாவையே நானும் ஒழிக்கலாம்னு நினைக்கிறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க ரொம்ப வேதனையாக அவங்ககிட்ட வந்து ரொம்ப சலிச்சுக்கிட்டு சொல்ல போகிறாங்க. அதனால் உங்களை மனசு தளர விட வேண்டாம், நான் வந்து விட போகிறதில்ல. அந்த மேபி அதுதான் அவங்க அந்த ஃபேமிலி இஷ்யூ தான் வந்து டிவோர்ஸ், ஃபேமிலி, அதாவது யாருக்கு என்ன சொல்கிறது, சைல்ட் கஸ்டடி, இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ராமா போயிட்டுருக்கு, அதனால தான் நான் வரலை, கூடிய சீக்கிரம் நான் இதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வருவேன், 2 பேரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உன்னோட இருந்த அந்த தருணங்களை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணியிருக்கணும். ஐ விஷ் வி ஹேட் ட்ரைட் a little bit harder, a little bit longer. இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணியிருக்கணும். உங்களை மேபி இந்த பர்சன் வந்து வேண்டாம்னு விட்டு போயிருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிக்கலாம், இவ்வளோ சீக்கிரம் வந்து நீ என்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, இல்லைனா நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே மாறிட்டோம், இருந்த மாதிரி இல்லை, நம்ம 2 பேரும் மெச்சூர்ட் ஆகிட்டோம், 2 பேர்த்துக்கும் வந்து பிரச்சனைகள் என்னென்னு புரியுது, நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கோம், நீ வந்து பழைய மாதிரி என்னை பார்க்க வேண்டாம், நான் வந்து ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஐ நெவர் வாண்டட் டு லூஸ் யூ, இதுதான் அவங்க சொல்கிறது. எனர்ஜிக்கலாக அதுதான் சொல்கிறாங்க. உங்களை இழக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இஷ்டம் கிடையாது, நீங்கள் போயிட்டீங்க, ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் ரியலி கான். அவங்களுக்கு வந்து மேபி நீங்கள் எப்பவுமே ஒட்டிகிட்ருப்பீங்க, அதனால் அவங்க எக்ஸ், ஒரு சிலருக்கு அவங்க வந்து 2ஐயும் மெயின்டைன் பண்ணுற ஐடியா இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸை வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் முடியலை. ஸ்ட்ராங் வில் இல்லாத அதாவது திடமான மனசு இல்லாதவங்களுக்கு வந்து எல்லா விஷயமே போராட்டம் தான். திடமான மனசு இருக்கவங்களுக்கு எல்லாமே நொடி பொழுதில் முடிஞ்சு போயிடும். மேபி அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு ஆப்ஷனாக ட்ரீட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்கிறது ரிலீஸ் இட். அந்த பர்சனை நீங்கள் திரும்ப எடுத்துக்க வேண்டாம். இல்லை உண்மையாக தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லைனா வந்து அப்போ வந்து சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் வந்து பெருசாக அவங்க ரிலேஷன்ஷிப்பை பிக்கப் ஆகலை, நீங்கள் போயிட்டீங்க, இப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க உங்கள் காதல் தான் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கிவ் தம் another chance. இது வந்து இது இந்த எனர்ஜிலேருந்து எனக்கு புரியுறது.
ஸோ நிச்சயமா வந்து நீங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க. அதுவும் அவங்க உங்ககிட்ட வந்து சொல்ல போறாங்க. "நீ ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்க. உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அலைப்பாயுதே டயலாக் மாதிரி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. நான் உன்ன காதலிக்கிறேன்னு நினைக்கல." அப்படின்னு ஏதாவது சொல்ல போறாங்க. ஐ விஷ் திங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அ விஷயங்கள் வந்து வேற மாதிரி இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, அந்த மாற்றத்த அவங்க தான் கொண்டு வரணும். இல்லையா? வேற மாரி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறது வேற, வேற மாதிரி விஷயங்கள மாத்துறது வேற. அதாவது நான் சொன்ன மாரி தான். திடமான மனசு இருக்கவங்க, அந்த விஷயத்த திருப்பிருவாங்க அவங்களுக்கு ஃபேவரா. திடமான மனசு இல்லாதவங்க திரும்ப திரும்ப வந்து அ அதே ட்ராமா தான் கோ த்ரூ பண்ணுவாங்க. அதுதான் அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க. நான் வந்து சரியா விஷயங்கள பண்ணியிருக்கிறோம். திரும்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு தான் உங்க கிட்ட கேட்க போறாங்க. அது சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்லிருவாங்கன்னா, நான் ஒரு ரெட்ரீட் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பாரு நான் புக்கிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஃபேமிலி இஷ்யூலாம் கோ த்ரூ பண்றேன். நான் பழைய மாதிரி இல்ல. சேஞ்ச் ஆயிட்டேன். நீயும் நெறையா மாறிட்ட. நீ போயிடுவேன்னு நான் நெனைக்கல. எனக்கு ஏன் அலைப்பாயுதே டயலாக்கே திரும்ப வருதுன்னு தெரியல. நீ போயிடுவேன்னு நான் நெனைக்கல. அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட திரும்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இந்த இந்த தடவ நான் வந்து எதையும் ப்ளேம் பண்ண விரும்பல. நான் மாத்துறேன். நான் முன்னாடி வந்து மேபி இந்த பெர்சன் எல்லா சிச்சுவேஷன ப்ளேம் பண்ணியிருக்கலாம். நான் வேற மாதிரி பண்ணியிருக்கணும், அந்த மாரி. ஆனா செயல்ல ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் செயல்ல செய்றேன். நான் இப்போ வந்து வாயில எதையும் சொல்ல போறதில்ல. நான் உனக்கு எல்லாமே செயல்ல செய்ய போறேன். அதனால எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? ஏன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து இது வந்து இனிமே உங்களோட விஷயம் தான். நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. கண்டிப்பா வரப்போறாங்க. ஒரு சிலருக்கு தேவையில்லாத எக்ஸ் யாராவது வந்தாங்கன்னா, ரிலீஸ் பண்ணிடுங்க. அவங்க வந்து உங்களோட காதல் இல்ல, ட்ரூ லவ் உள்ள வருது. ஸோ, இது வந்து உங்களோட சிச்சுவேஷனுக்கு எது பொருந்துதோ அத எடுத்துக்கோங்க. இல்ல அந்த பெர்சன் தான் நீங்க ட்ரூ லவ் அப்டின்னீங்கன்னா, அவங்க செகண்ட் சான்ஸ் கேட்க போறாங்க. ஏன்னா, உங்களோட அரும ரொம்ப அவங்களுக்கு புரியுது. ஏன்னா, யூ ஆர் வெரி அட்ராக்டிவ். ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ அது ரிவர்ஸ்ல வருது. ஸோ ஸ்டில் வந்து அவங்களுக்கு எல்லாமே இன்னுமே ரிலீஸ் பண்ணல, எக்ஸ ரிலீஸ் பண்ணல. இன்னுமே வந்து அவங்களால ஒரு திடமான முடிவு எடுக்க முடியல. அதனால தான் ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ வந்து ரிவர்ஸ்ல வருது. இன்னும் வந்து நீங்க இல்லாம தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இல்லாம வாழ முடியாதுன்ற தருணம் வந்துருச்சுன்னா, என்னைக்கோ வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. மேபி அதையும் அவங்க சொல்லலாம் உங்ககிட்ட. நான் வந்து அப்படி நெனச்சேன். நீ இல்லாம வாழ்ந்துட முடியும் அப்படின்னு. பட் முடியல. அதனால தான் திரும்ப வரேன்னு சொல்றாங்க. ஐ அம் நாட் யூஸ்ட் டூ லவ் யூ யூஸ்ட் டு த லவ் யூ கிவ் மீ. நீங்க வந்து ரொம்ப ஆழமா இல்லைனா ரொம்ப ஜென்யூனான காதல் அவங்களுக்கு குடுத்துருக்கலாம். மேபி அவங்க வந்து அத ஃபேக்ன்னு நெனச்சிருக்கலாம். ஏன்னா ட்ரூ லவ் அவங்க வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல எல்லாமே வந்து துரோகங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த கான்செப்ட் மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து ரியலைஸ் பண்றாங்க. நீங்க தான் ட்ரூ லவ் அப்படின்னு. ஸோ ஸ்டில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த எக்ஸ வந்து ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு நொடி முடிவு. அத எடுத்தா அந்த ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வெளில வந்துடணும். இந்த பெர்சனுக்கு கொஞ்சம் ஆசிலேஷன் நான் பார்க்குறேன். சேஃப் கேம் ப்ளே பண்றது. அதாவது அந்த எக்ஸ வந்து ஆப்ஷனா வச்சுக்குது. சப்போஸ் நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா, ஓடி போய் அங்க உட்காந்துக்கலாம். அப்படி அந்த எனர்ஜி தான் நான் பிக்கப் பண்றேங்க. ஸோ ரிலீஸ் பண்ணணும்னு நெனச்சா இட்ஸ் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஒரு ஃபைல் பண்ணோமா, போனோமா அப்படின்னு ரிலீஸ் பண்ணிக்கணும். இல்லன்னா இது வந்து பிரேக்கப் அப்படின்னா கிளியர் கட்டா இல்ல இது இனிமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு போகணும். இது வந்து இந்த நச்சுர கேரக்டர். இதுவும் என்ன இதுவா, அதுவா, அதுவா இந்த பெர்சனுக்கே கிளாரிட்டி இல்ல. அதனால தான் பிரபஞ்சம் உங்கள தூக்கிட்டாங்க. ஐ ஹேவ் ஸ்ட்ரகிள் வித் அடிக்ஷன்ஸ். ஓ! உங்ககிட்ட வராததுக்கு அடிக்ஷனும் ஒரு காரணம். மை ஈகோ இஸ் லவுட் பட் ஐ அம் லிஸ்னிங் டு மை சோல். ஐ அம் ஸ்ட்ரைவிங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மென்ட். இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து என்ன சொல்ல போறாங்கன்னா, நான் நான் அடிக்ஷன் நெறைய ஃபேஸ் பண்ணேன். அடிக்ஷன்லேருந்து வெளில வரதுக்கு நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதனால தான் உங்ககிட்ட வரல. அதனால தான் நான் வந்து இன்னும் இது ஒரு எக்ஸ்கியூஸ். நான் அடிக்ஷன்ல பிரச்சனை எனக்கு. அதனால தான் நான் எக்ஸோட இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பலார்ன்னு ஒரு அர விட்டுட்டு போயிடுங்க. திரும்பி கூட பார்க்காதீங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்க உண்மையா அடிக்ஷன்ல இருந்து வெளில வரதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம். அவங்களோட ஈகோ ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கலாம். இப்ப எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுகிட்டு வர வர ட்ரை பண்றாங்க. உங்கள இழந்தது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. மேபி நீங்க சுத்தமா "நீ என்னடா ட்ராமா போடுற? என்னமோ எக்ஸோட இருக்கேங்கிற, ரிலீஸ் பண்றேங்கிற, என்ன நடக்குது?" அப்படின்னு நீங்க ஏதாவது ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ்ல கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அது பலார்ன்னு அரைஞ்ச மாரி இருந்திருக்கலாம். அதனால அவங்க இப்போ வந்து சரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுல முடிவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆக்ஷன்ல இன்னுமே தே ஆர் வித் எக்ஸ். அத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். தே ஆர் ஸ்டில் வித் எக்ஸ். ஐ அம் ஸ்டில் லெட்டிங் கோ ஆஃப் மை எக்ஸ் அப்படின்னா, நான் இன்னும் எக்ஸ விட்டு வெளியில வரல. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாவே, உங்களுக்கு அவங்களோட ட்ரூ இன்டென்ஷன் புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க தெளிவான முடிவு எடுக்கலாம். நான் இங்க முடிவ பத்தி பேசல. அதனால தான் உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குறேன். முடிவு உங்க கையில தான். இப்போ கைடன்ஸ் பார்க்கலாம்.
ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? பிரபஞ்சம் கைடன்ஸா அப்படின்ட்டாங்க. நோ கைடன்ஸ். கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. ஓ மை காட், கைடன்ஸ் வந்துருச்சு. டெத்து முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு சிலருக்கு இது வந்து ரொம்ப தெளிவான கைடன்ஸ். நீங்கள் வந்து விலகி போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கேரக்டர் செட் ஆகாது, இது ட்ராமா அப்படின்னு நினச்சி விலகி போயிருந்தீங்கன்னா அதுதான் எண்டு. அது முடிஞ்சு போச்சு. இந்த பர்சனுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷனாக தான் இருந்திருக்கீங்க. ஸ்டில் யூஆர் ஆன் அன் ஆப்ஷன். அது வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த பர்சன் வந்து இப்போ தான் பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், ரொம்ப ஸ்டேபிளான ஆஃபர்லாம் இல்லை இங்கே. இந்த பர்சன் வராங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஆஃபரா? ஓகே, ஐயோ என் அருமை புரிஞ்சிருச்சா அப்படின்னு போய் விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நோ, இது வந்து உங்களை பிடிச்சி வைக்கிறதுக்கான ஒரு ட்ராமா. ஸ்டில் டவர். ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களை இழந்துடுவோன்ற பயம் வந்துருச்சு. இன்னுமே அந்த ரிலீஸ். இந்த பர்சன் வந்து ஒரு ட்ராமா பாண்ட். இந்த பர்சனுக்கு ஃபுல்லாக எக்ஸப்ட் விடுறதுக்கும் பயம். ஏன்னா அங்கே வந்து மேபி குழந்தைங்க இருக்கலாம், இல்லைனா வந்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அதை வந்து அவங்களுக்கு முழுசாக விடுறதுக்கு மனசு இல்லை. உங்ககிட்ட வந்து ஒரு விஷி வாஷி ஆஃபர் தான் கொடுக்க போகிறாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கண் துடைப்பு தான். இந்த ஆஃபரே வந்து கண் துடைப்பு தான். ஆனால் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து வருது. ட்ரூ லவ் இஸ் கம்மிங். மை காட், இது வந்து கிரேட் வார்னிங். ஒரு சிலருக்கு இந்த பர்சன் என்ன சொன்னாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு புது காதல், ட்ரூ லவ், ஜென்யூன் லவ் உங்கள் வாழ்க்கையில் வருது. ரிலீஸ் யுவர் எக்ஸ். இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த கைடன்ஸ், எல்லாத்துக்கும் பொருந்தாத. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் காதல் வந்து உண்மையான காதல், தெய்வீகமான காதல், அவர் எக்ஸை விட்டுட்டு எனக்காக தான் வராரு அப்படின்னு யாராவது ட்ராமா போட்டிங்க அப்படின்னா யூ ப்ளீஸ் டூ இட். நம்புகிறேன் உங்களுக்கு இந்த ரீடிங்கை. உங்கள் பர்சன் வந்து திரும்ப வர்றது வந்து உங்களை பிடிச்சி வைக்க தான். அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆப்ஷன் வேணும். இன்னுமே ஆப்ஷன் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த பர்சனுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடையாது. உண்மையிலேயே ஒரு விஷயம், ஒருத்தங்களை காதலிக்கிறேன், நான் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் புதுசாக காதலிக்கக்கூடாது, நான் அந்த கான்செப்டுக்கு வரலாம். காதல் வந்து உண்மைன்னு தெரிஞ்சு அடுத்த நொடி வந்து இந்த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரேக் பண்ணி வெளியில் வந்திருக்கணும். வரல. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாள் எடுத்தாங்க, என்ன ட்ராமா நடந்தது அப்படின்னு உங்களுக்குள்ள. ஸோ ஸ்டில் அவங்க வந்து லெட்டிங் கோ ஆஃப் மை எக்ஸ் அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா, கொடுக்க தேவையில்லையாங்கிறத முடிவு பண்ணுங்கள். இங்கே கிளியர் கட் இந்த எண்டிங் இல்லை அப்படின்னா இந்த பர்சன் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. டிவோர்ஸ் ஆயிடுச்சா, விட்டுட்டு வந்துட்டியா, இல்லையா அப்படின்னு மட்டும் கேள்வி கேளுங்க. வரல, வந்துட்டே இருக்கேன் அப்படின்னாங்கன்னா அப்படியே கதவை சாத்திட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு அழகான காதல் வந்துட்டுருக்கு. இந்த காதலுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரூ லவ் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அதுதான் ட்ரூ லவ். இது இல்லை, இது வந்து ஒரு கண் துடைப்பு. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.